நமக்கு வேற வழி இல்லைன்னா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிசினஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்றான்னு சொன்னாங்க. சரி ஓகே இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டா பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா நம்ம ஏத்துக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டானோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஓகே, ஆனா இது கரெக்டா கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடிச்சேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட இருக்கிறவங்க. அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறைய ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னார். ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லன்னாரு. ப்ரோ 2 படம் வராது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் எனக்கு வந்து அப்போ ஜெகதீஷ் சொன்னார். ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. 5 minutes நான் பேசிக்கிறேன் அப்படின்னா 10 minutes கழிச்சு அடிச்சாரு. ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே. சார் உங்களுக்கு விஷயம் சொல்ல சொன்னாரு, நம்ம சூப்பராக பண்ணலாம், 2 படமும் சிறப்பாக. இவ்வளவுதான் இதுக்குள்ள நடந்த மொத்த கதை. இதை வந்து டோட்டலா மாத்தி மாத்தி வேற மாதிரி மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ணணும், சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். நமக்கு தெரியல நம்ம என்ன ரெஸ்பெக்ட் என்ன ஈக்குவேஷன் வச்சிருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னு. தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க, எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டா வந்து நீங்க எனக்கு பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். அவ்வளவு ஸ்வீட்டா சொன்னாரு. இதுதான் எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்றீங்க. 33 வருஷம் இண்டஸ்ட்ரியில நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலா இருக்கும்.